இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75, BP மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 9791028855 மற்றும் 7448754484. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. இந்த நாள் மகளிர் தினமாக உலகமே கொண்டாடப்படுகிறது. அவங்க கொண்டாட்டத்தோடு சேர்ந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தின் சார்பாகவும் பெண்களாக இருக்கிற உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலேயும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலையோ முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உமன்ஸ் டேவா இருக்கிறதுனால, பெண்கள் தினமா இருக்கிறதுனால இன்னைக்கு நான் பேச வேண்டிய ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? பெண்ணே உன் குணமேன்னு நான் பேச விரும்புகிறேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யாருன்னு கேட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதை யாரும் இதுவரையும் கண்டுபிடிக்கலையோன்னு தோணுதில்ல. ஆனால் அந்த கேள்வியை ஆச்சரியக்குறியாய் மாற்றும்படி ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அநேக பெண்கள் அழகாய் இருப்பது உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன் முடி நல்லா இருக்குது, உன் மூஞ்சி நல்லா இருக்குது, உன் கண்ணு நல்லா இருக்குதுன்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் உனக்கு அலங்காரமாக இருக்கிறத விட உனக்கு அலங்காரமாக இருக்க வேண்டியது எது தெரியுமா? உன்னுடைய குணம்தான். உன்னுடைய குணம் நல்லா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வேதத்தில் அநேக பெண்கள் உடைய குணம் நல்லா இருந்ததுனால தான் விழுந்து போக வேண்டிய அந்த வீட்டை கூட அவங்க குணத்தால் அவங்க கட்ட வச்சாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கணவர்களே, பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு போய் நல்ல ஒரு சேலையோ நல்ல ஒரு வாட்சையோ ஏதாவது உங்களால் முடிஞ்சதை ப்ரெசன்ட் பண்ணுங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளுக்கு இன்னைக்காவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க, ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. பிரதர், நீங்கள் வேற, அவன் எனக்கு சோறு போடுறதே பெருசு, இதில் அவர் வேற வெளியே கூட்டிகிட்டு போவாரான்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு உங்கள் குணம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த குணம் நீ நகையால் அலங்கரிக்கிறத விட, மேக்கப்பால் அலங்கரிக்கிறத விட, ஒரு பெண்
குணத்தில் ஒழுங்காக இருந்தானா அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்னைக்கு ஒரு சகோதரங்கிட்ட கேட்டேன், எப்படி பிரதர் இருக்கீங்க, உங்கள் வீட்டு மனைவி எப்படி இருக்காங்கன்னு. பிரதர், அவளுக்கு வீட்டு வெளியில் போனால் நாய் குணமாக இருக்குது பிரதர், வீட்டுக்குள்ளே வந்தால் பேய் குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். அவர் எதை பார்த்துட்டு அப்படி எனக்கு சொன்னார்னு தெரியல. ஆனால் நிறைய பெண்களுக்கு பேய் குணம் தான் இருக்குது போல. ஆனால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், பேய் குணம் வேண்டாம், நாய் குணமும் வேண்டாம். ஆண்டவருடைய அந்த குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை மாதிரிக்குள்ள பாக்கியசாலி வேற யாருமே இல்லை. பெண்கள் பலவீனமான பாண்டங்கள் தான் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் ஆண்கள்கிட்ட போய் சொன்னால் எனக்கு எதுவோ டவுட்டாக இருக்குது பிரதர், என்னை விட அவள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாளோன்னு தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வாங்கின அடினால் அப்படி சொல்கிறாரான்னு எனக்கு தெரியலை. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்களுடைய குணங்கள் ரொம்ப முக்கியம். வேதத்திலிருந்து ஒரு பெண்ணுடைய குணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்தரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது. போவாஸ் சொல்றாரு, ரூத்தோடைய அழகுல அவர் பார்த்து சொல்லலை, ரூத்தோடைய அறிவில் பார்த்து சொல்லலை, ரூத்தோடைய திறமையில பார்த்துட்டு இவன் நல்ல பொண்ணுன்னு அவர் சர்டிஃபிகேட்டு கொடுக்கலை. அவருடைய குணத்தை பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு குணசாலியான ஸ்ரீ ஊர்லேயே இல்லை. இந்த ஊரார் அனைவரும் சொல்றாங்க ரூத்த மாதிரி குணசாலி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. சிலர் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாடி போயிடுறாங்களாம். ஏன் போகிறாங்க தெரியுமா? அவனுக்கு கார் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, கவர்மெண்ட் வேலை இருக்குது, லைஃபு செட்டில் ஆகிடலான்னு போகிறான். பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க, அழகை பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க, திறமையை பார்த்து கல்யாணம் பண்ணினவங்க வீடெல்லாம் இன்னைக்கு கோர்ட்டும் கேஸுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் கிருபையை பார்த்து ஆண்டவருக்கு பயப்படுறானான்னு பார்த்து திருமணம் பண்ணினவர்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் இஷ்டப்பட்டு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சைடு இப்படி இருந்துச்சுன்னா சிலர் தரித்திரருக்கு பின்னாடி சிலர் போகிறாங்களாம். பார்த்துருக்கீங்களா? அவனை பார்க்கறதுக்கு பாவமாக இருந்தது, ஐயோ அவனை மாதிரிக்கல நல்லவன் யாருமே இல்லை, அதனால் என் வாழ்க்கையும் கொடுத்த என்னையும் கொடுத்துட்டேன்னு ஏமாந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த ரூத் என்பவள் கணவனை இழந்திருந்தாலும், அவளுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் இருந்தாலும், அவளுக்கு வாழ்க்கையில் தேவ செயலை அவள் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய குணம்தான். அந்த குணம் தேவ செயலை அவ வாழ்க்கையில வரவழைத்தது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யணும்னா, தேவனுடைய செயல் உன் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா உன் குணம் நல்லா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் போராடிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புருஷங்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை, புருஷங்கிட்ட எப்ப பார்த்தாலும் சந்தேகம். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் குணத்தால தான் அவங்கள திருத்த முடியுமே தவிர வேற நீ என்ன பண்ணினாலும் திருத்த முடியாது. கணவனை கேவலமாக பேசுறது, ஒன்றும் இல்லாதவன் தானே நீ. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா? எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், உன் ஃபேமிலியோடைய பயோடேட்டாவை கொடுக்கறதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. இன்னைக்கு மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, கொழுந்தனார் கொடுமை எல்லாம் அனுபவித்து கொண்டு இருந்தனா கர்த்தர் உன்னுடைய கஷ்டத்தை மாற்றுவாரம்மா.
ஒருவேளை குழந்தை இல்லையேன்னு அழுதுகிட்டு இருக்கிறையா? எனக்கு ஒரு திருமணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? என் புருஷன் என்னைக்கு மாறுவான்னு தெரியல, என் பிள்ளைங்க என்னைக்கு மாறுவாங்கன்னு தெரியலையேன்னு அழுது கொண்டு இருக்கிறையா? இந்த மகளிர் தினத்தை அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் குணம் நல்லா இருக்கிறதுனால உனக்கு பணம் தேடி வரும் இயேசுவின் நாமத்தினால. உன் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் குணத்தை கர்த்தர் விரும்புகிறார் மகளே. இன்னைக்கு எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்கு தெரியுமா? எத்தனை குடும்பம் இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்கு தெரியுமா? பாஸ்டர் சொன்னா கேட்கறது கிடையாது, புருஷன் சொன்னா கேட்கறது கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன்னு சொல்லி தாறுமாறான வாழ்க்கையை வாழக்கூடாது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்ல வரேன், உன் கணவனை விட்டு நீ பிரிஞ்சு வந்திருந்தன்னா போய் சேரு. உன் மனைவியை நீ கஷ்டப்படுத்தி இருந்தா இந்த நல்ல நாள்லையாவது மன்னிப்பு கேட்டு ஃபேமிலி லைஃப்பில் விட்டு கொடுக்கிறவன் உலகத்தை ஜெயிப்பான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. 2019 அன்னைக்கு சிறந்த ஜோடின்னு 60 வயசு உள்ள தாத்தாவையும் 55 வயசில் உள்ள பாட்டியையும் தேர்ந்தெடுத்தாங்களாம். தேர்ந்தெடுக்கும்போது தாத்தாவை வெளியே விட்டுட்டு பாட்டிகிட்ட கேட்குறாங்க, இந்த 40 வருஷம் தாத்தா கூட எப்படி பாட்டி வாழ்ந்தீங்கன்னு கேட்டதுக்கு பாட்டி சொன்னாங்களாம், எனக்கு தெரியலன்னு சொன்னாங்களாம். இப்போ பாட்டியை வெளியே விட்டுட்டு தாத்தாவை கூப்பிட்டு, உங்கள் பேரங்களை பாருங்கள், சந்தேகப்படுறாங்க, டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எப்படி தாத்தா இந்த 40 வருஷம் பாட்டி கூட வாழ்ந்தீங்கன்னு கேட்டதுக்கு தாத்தாவும் தெரியலன்னு சொன்னாங்களாம். பாட்டிக்கும் தெரியல தாத்தா கூட ஏன் இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்தேன்னு, பாட்டிக்கும் தெரியல ஏன் தாத்தா கூட இவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்தேன்னு. அந்த மீட்டிங்குடைய கன்க்ளூஷன் என்ன வந்துச்சு தெரியுமா? காரணமே இல்லாமல் வருகிற அன்பு தான் கடைசி வரையும் நிலை நிற்குங்க. இன்னைக்கு மேரேஜ் லைஃப்பில் அவன் என்னை இப்படி பார்த்துப்பான், இவ என்னை இப்படி பார்த்துப்பான்னு சொல்லி ஏமாந்து போய் வாழ்க்கையில் தோற்று போய் வேற வழியே இல்லையேன்னு வாழ்ந்து கொண்டிருந்தனா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தை அவர் மாற்றுவார், உன் உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார். உன் குணம் நல்ல குணமாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இன்னைக்கு பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குணங்களை எல்லாம் தேவன் நல்ல குணமாய் மாற்றி வீடை கட்டும்படி அடியான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் மாற்றும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு மார்ச் 9 எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை பம்மல்ல ஜெயின் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கிற பம்மல்ல வச்சு மீட்டிங் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க, உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. டெய்லி காலையில் 5 மணிக்கு என்னுடைய செய்தி யூடியூப்பில் வெளியாகுது. அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற பேரில் பார்த்து மகிழுங்க. எல்லா சனிக்கிழமையும் நம்பிக்கை டிவியில் மறக்காமல் 7:30க்கு செய்து கொடுக்கிறேன், பாருங்கள். உங்களால் முடிந்தால் அடியானுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.